ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செயின்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பாட்டிகள் காலத்துலலாம் ரொம்ப அடிக்கடி அவங்க செஞ்சு சாப்பிட்ட ஒரு பலகாரமான சத்தான பலகாரமான பொருள் விலங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் விலங்கா அந்த உருண்டை தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்மலாம் இப்போல்லாம் அந்த பலகாரத்தில் மறந்தே போயிட்டோம். அதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த தேவையான பொருள்கள்லாம் இங்கே பாருங்கள். அரிசி ஒரு 100 கிராம், அதை அடுத்தது பச்சை பயிறு அது 50 கிராம், பாசிப்பயிர் பருப்பு அது ஒரு 50 கிராம், பொட்டுக்கடலை அது ஒரு 50 கிராம், அது மொத்தம் ஒரு 200, வெல்லம், கொஞ்சம் தேங்காய், எள், ஏலக்காய். இந்த பொருள்களையெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த பொரி விலங்கா உருண்டை செய்ய போகிறோம். இது நம்ம ஒவ்வொரு பொருள்களையும் நம்ம தனித்தனியாக வறுத்துக்கணும். வறுத்து பவுடர் பண்ண பிறகு தான் நம்ம செய்ய போகிறோம். ஒவ்வொரு பொருளாக நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு அடிகனமான ஒரு வானொலி அடுப்பில் போட்ட உடனே முதல்ல நம்ம அரிசியை வறுக்க போகிறோம். எல்லாத்தையுமே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது. எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அரிசி பொரியாது, அதுக்கு முன்னாடி கருகி போயிடும். நல்லா பொறுமையாக நம்ம வறுக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இந்த வறுத்த அரிசியெல்லாம் வீட்டில் வச்சாங்கன்னா நீங்களாம் சாப்பிடுவீங்களா? நாங்கள்லாம் அப்படி வறுத்து வச்சாங்கன்னா சாப்பிடுவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? நீங்கள் அதை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அரிசியை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு 4-5 நிமிஷம் போல் வறுத்தோம். அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அரிசி எடுத்து நம்ம அந்த பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இப்படி ஒவ்வொரு பொருளெல்லாம் வறுத்துக்கலாம். இன்னும் பச்சை பயிரை வறுத்துட்டோம். இப்போ அடுத்து பாசி பயிரை வறுக்க போகிறோம். பாருங்கள், பாசி பயிரை வறுத்துட்டோம். எல்லாமே நம்ம வறுக்கும்போது பாருங்கள், ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம வறுக்கணும். அடுத்து பாருங்கள், நம்ம பொட்டுக்கடலையை வறுத்துருக்கோம். பொட்டுக்கடலையை நம்ம ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். லேசாக அந்த சூட்டில் வறுத்தா போதும். அதையும் நம்ம இந்த வறுத்து எடுத்து வச்சுருந்த எள் அந்த சூட்லேயே இந்த பாருங்கள் பொரியிறது சத்தம் கேட்குதா? பொரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதை எடுத்து எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக தான் வெறும் வானலில் வறுத்தோம். இந்த தேங்காயை மட்டும் வறுக்கும்போது கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அந்த நெய்யில் நம்ம அந்த தேங்காயை போட்டு அந்த ஈரப்பதம் போதில் வறுத்து அதையும் இந்த எள்ளு கூட சேர்த்து வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எல்லா பொருள்களையும் ஒன்று போல் வறுத்து வச்சாச்சா? இதெல்லாம் ஒன்றா கலந்து அதுலேயே நம்ம இந்த ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த ஏலக்காயும் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். அதுக்கிடையில் இந்த வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த வெல்லத்தில் இது சுத்தமான நாட்டு சக்கரைங்கனால தூசியெல்லாம் இருக்காதனால அப்படியே போடுறேன். அதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம அதை பாகு காய்ச்சிக்கணும். ரொம்ப திக்காக காய்ச்சக்கூடாது. ஒரு கம்பி பதம் அளவுக்கு மட்டும் பாகு காய்ச்சி எடுத்துக்கணும். இந்த தேங்காயில் பாருங்கள், ஈரப்பதம்லாம் இல்லாமல் நல்லா வதக்கியாச்சு. இதையும் இந்த எள்ளையும் ஒரே இதில் போட்டு வச்சுட்டு இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வறுத்த பொருள்களையெல்லாம் இந்த பெரிய ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்து நம்ம வெல்லத்தை பாகு காய்ச்ச போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கம்பி பதம் வர அளவு காய்ச்சணும். நல்லா கரைஞ்சி வரட்டும், காமிக்கிறேன். இதே நம்ம ரொம்ப திக்காக இந்த இடத்துலலாம் எடுப்பாங்க. அப்படி வச்சுட்டு நம்ம கிளறும்போது என்ன ஆகும்னா வாயில் வச்சு கடிக்கவே முடியாது. பல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்கலாங்கிற மாதிரி இதெல்லாம் பொரி விலங்கா உருண்டை கொடுத்தோம்னா கடிக்கவே ஹார்டாக இருக்கும். அப்போ நம்ம வெல்லத்தை கொஞ்சம் ஒரு கம்பி பதம் அளவுக்கு நம்ம காய்ச்சிட்டோம்னா கொஞ்சம் நம்ம சாப்பிடவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லா பொருளும் ரெடியாக இருக்குது. பாகு காய்ச்சினோடனே நம்ம அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் பாகு காய்ச்சறதுக்கு அந்த பாத்திரம் சிறுசாக இருந்ததுனால இந்த அகலமான பேனில் வச்சு கிண்டுவோங்கிறதுனால கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு இந்த அகலமான இந்த பேனில் வச்சு இந்த பாகு காய்ச்ச போகிறோம். இந்த பாகு நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் வரட்டும், அதை காமிக்கிறேன். அதுக்கடையில் இந்த மாவு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் அரைச்சி அதிலேருந்து ஒரு 3 ஸ்பூன் மட்டும் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். ஒரு 3 ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் போட்டு கிண்டிடலாம். கம்பி பதம் வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இந்த இப்படி நம்ம வச்சு எடுக்கும்போதே இந்த கம்பி வருதா, இதுதான் ஒரு கம்பி பதம். இதை விட நம்ம போட்டுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல எள், தேங்காய் அதையும் போட்டுட்டு கலந்துட்டு ஸ்டவ் லேசாக ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பருத்து பொடிச்சு வச்சுருக்கோம்ல இந்த மாவையும் போட்டு ஒன்று போல் கிண்டிட்டு
எல்லா மாவும் வெள்ளத்தோட கலக்கிற மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து கலக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சூடோடனே பயங்கர சூடாக இருக்கும். கொஞ்சம் ஆறின உடனே, அதுக்காக ரொம்ப ஆறிடக்கூடாது, கொஞ்சம் லேசாக ஆறின உடனே நம்ம அதை நல்லா உருண்டையாக்கிட்டு அது மேலே அந்த பொடி இருக்கணும் கொஞ்சம் லேசாக 2 நிமிஷம் ஆறட்டும். இதை நம்ம அகலமான ஒரு பவுலில் இப்படி மாற்றி வச்சுக்கலாம். மாற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆறினோடனே நம்ம அதை உருட்டிடலாம். அவ்வளோ கொஞ்சம் லேஸ் சூடு இருக்கும்போதே பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு ஏற்கனவே இந்த மாவு எடுத்து வச்சோம்ல, அந்த மாவில் அப்படியே எல்லாத்தையும் பிரட்டி இன்னொரு பிளேட்டில் அப்படியே நம்ம எடுத்து வச்சிடணும். இந்த ஃபுல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் காட்டுறேன். நம்ம செஞ்ச எல்லா இதையும் உருண்டைகளையும் உருட்டி வச்சாச்சு. நம்ம எடுத்து வச்ச மாவை போட்டு செஞ்சுட்டோம். சில உருண்டைகளுக்கு மட்டும் பத்தாதனால மேலே நான் அரிசி மாவு போட்டிருக்கேன். இதுதான் நம்ம இந்த காலத்தில் செய்கிற புளிவரங்காய் உருண்டை. இதில் நிறைய ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. நம்ம பச்சைப்பயிறு, பாசிப்பருப்பு, பொரிகடலை எல்லாம் சேர்த்துருக்கோம், எள்ளு சேர்த்துருக்கோம், நாட்டு சக்கரை எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் இது செஞ்சு பாருங்கள். இந்த இது பார்க்கும்போது எங்களுக்கு சின்ன வயசில் ஒரு ஞாபகம் இருந்தது. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா அவங்களுக்கு பாசிப்பருப்பு லாடு செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க அதை பொரிவரங்காய் உருண்டைன்னு நினச்சிட்டு அது கொஞ்சம் சாப்பிட ஹார்டாக இருக்குமா, அப்படி வேகமாக கடித்து அந்த மாவெல்லாம் செதறி அவங்க முகத்திலலாம் மாவானது. அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் வருது. நீங்களும் இது மாதிரி உங்கள் சின்ன வயசில் இது மாதிரிலாம் சாப்பிட்ருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் பொரிவரங்காய் உருண்டை செஞ்சு பாருங்கள். பொருள் விலங்காய் உருண்டை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.